இந்த எல்லா இயரோட டிசம்பர் இந்த லாஸ்ட் டேட் வந்துட்டாலே நமக்கு கன்டென்ட்டுக்கு பஞ்சம் இல்லை. ஏன்னா எவ்ரி இயர் பார்த்தோன்னா அந்த யூடியூப்லேருந்து ரீவைண்ட் அப்படின்னு போட்டுருவாங்க, கூகுளில் போட்டுருவாங்க. அந்த மாதிரி நம்ம சேனல்லையும் வந்து ரெகுலராக இந்த இயர் எண்ட் ஆனால் ரீவைண்ட் ஆஃப் அந்த இயர் போட்டுரும். ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம ரீவைண்ட் ஆஃப் 2024 தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங் மந்த் ஜான்வரி மாதம் யாருக்கு நல்லா இருந்துச்சோ இல்லையோ நமக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா நம்ம சேனலில் வந்து மானிட்டைஸ் ஆகி நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு இன்கம்ன்ற மாதிரி வந்தது. அது வந்து நமக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் தான். ஏன்னா நம்ம இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த சேனல் பேர் கூட யாருக்கும் தெரியாது. நம்ம உட்காந்து நான்லாம் எப்படி பண்ணிட்டு இருப்போம்னா என் ஃப்ரெண்டு ஃபோனில் வாங்கி டைப் பண்ணி நானே சப்ஸ்கிரைப்லாம் கொடுத்து நம்ம அப்படி சின்ன சின்னதாக குருவி மாதிரி சேர்த்தோம். அதுக்கு வந்து ஒரு ரெகக்னேஷன் வந்து நிறைய பேர் பார்த்துட்டு நல்லா இருக்குது ப்ரோ அப்படி இப்படின்னு வானுங்க. சில பேர் கமெண்ட்லாம் பார்த்தா எங்கே இருந்தீங்க அப்படின்னு இருக்கோம். நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, நல்லா வருவீங்க, இந்த வீடியோ வந்து 100K வரணும் அப்படி இப்படின்லாம் போடுவாங்க. அதெல்லாம் பார்த்து நம்ம தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்லாம் நம்ம கமெண்ட்லாம் பண்ணிகிட்டு இருப்போம். அதுலேருந்து ஒரு இன்கம் வந்தது வந்து நமக்கு செம்ம ஹாப்பியாக இருந்தது. அதுவும் அந்த ஜான்வரி மந்த் வந்ததே வந்து நமக்கு அவ்வளோதான், நம்ம ஏதோ அச்சீவ் பண்ணிட்டோம் இந்த வருஷம் ஃபுல்லாக அப்படின்ற மாதிரி தான் நம்ம அந்த மந்த்தை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ரெண்டாவது விஷயம், இந்த ஜான்வரி மந்தில் எது ரொம்ப பெரிய விஷயமா பேசப்பட்டதுன்னு பார்த்தா இந்த ராமர் கோயில், ராம் மந்திர்னு வாரணாசியில் அது வந்து ஏகப்பட்ட ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. ஃபஸ்ட்டு அது வந்து கோயில் இருந்தது, அது அப்புறம் இடிச்சுட்டு வந்து அவங்க மசூதி கட்டினாங்க, அதை வந்து திரும்பி ராமர் கோயில் கட்டினாங்கன்னு அது ஒரு பெரிய ப்ராசஸாகவே இருந்தது. யாராவது இந்த ராமர் கோயிலை கட்ட மாட்டாங்களா அப்படின்னு அது எப்போவுமே அங்கே ஒரு பிரச்சனை போயிட்டே இருந்தது. அப்புறம் தான் இந்த மோடிஜி கவர்மெண்ட் வந்துட்டு நான் அதை பண்ணியே தீருவேன் அப்படின்னு ஒத்த காலில் நின்று மனுஷன் கட்டினார். கட்டிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் டிசம்பர்லேருந்தே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த மாதிரி பூஜை போட போகிறோம், பூமி பூஜை வரப்போகுது, இனாக்ரேஷன் செரமனிலாம் வைக்க போகிறோம். நம்ம கூட ஏதோ பெரிய பிரச்சனைலாம் பார்த்தா அவங்க பக்காவாக பிளான் பண்ண மாதிரி அந்த டேட்டில் அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுவும் சரி ஏதோ கோயில் தானே, நார்மலான ஒரு கோயிலில் இந்த கலசம்லாம் வச்சு பூஜை பண்ணிட்டு திறப்பான்னு பார்த்தா இவங்க ஒரு பிரம்மாண்டமாக அத்தனை பேர் உட்கார வச்சு இந்தியாவில் இருக்க மொத்த செலிபிரிட்டியும் இறக்குனாங்க. நம்மளோட சூப்பர் ஸ்டார்லாம் கூட போயிட்டு முதல் லைனில் உட்காந்து பார்த்துட்டு இருந்தார், சச்சின் டெண்டுல்கர், அந்த மாதிரி எல்லாருமே உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த கோயில் அதுவும் இல்லாமல் செம்ம பிரம்மாண்டமாக 1008 கோடியில் செலவு பண்ணி வந்து கட்டியிருந்தாங்க. இது மெயினாக வந்து ஒரு பாலிடிக்ஸாக தான் பண்ணாங்க பிஜேபி கவர்மெண்ட்டு. கரெக்டாக எலெக்ஷன் டைமில் தான் ஓப்பன் பண்ணாங்க, இதை வச்சு ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் அது வந்து எலெக்ஷன் ரிசல்ட்டில் வந்து அந்தளவுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணல, அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு வரலன்னு தான் சொல்லணும். அடுத்து பிப்ரவரி மந்தில் எது பெருசாக பேசப்பட்டாங்கன்னா அண்ணன் வரார் வழிவிடு அப்படின்ற மாதிரி தளபதி விஜய் வந்து எல்லாருமே சொன்னாங்க, இவர் வந்து சும்மா படத்தில் மட்டும்தான் அரசியல் பேசுவார், நிஜத்துலலாம் எதுவும் பண்ண மாட்டார், இல்லைனா ரஜினி மாதிரி வரேன்னு சொல்லிட்டு திடீர்னு பேக் அடிச்சிருவார். அந்த மாதிரி நிறைய டாக்ஸ் போயிட்டு இருந்தது விஜய் மேலே. இவர் வந்து மக்களை ஃபேஸ் பண்ண மாட்டார், பாலிடிக்ஸ் சும்மா ஆடியோ லான்ச்சில் பாலிடிக்ஸ் பேசிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிற ஆள் அப்படின்ற மாதிரிலாம் பேசும்போது எதிர்பாராமல் டப்புன்னு பிப்ரவரியாக ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று பண்ணார். இந்த மாதிரி நான் அரசியலுக்கு வரப்போகிறேன், அது உறுதி, நான் எல்லாமே கற்றுக்கிட்டு தான் வரப்போகிறேன், அரசியலோட ஆழம் பாதாளம் எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் முழுமையாக தான் இறங்க போகிறேன், இனி யாரும் என்னை தடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தார். அப்புறம் மார்ச் மாதம் எதுவும் பெருசாக இல்லை. அந்த மாதிரி ஏப்ரலில் பார்த்தோன்னா பெருசாக பேசப்பட்டது வந்து இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் தான். இந்தியா ஃபுல்லாகவே எலெக்ஷனோட கேம்பெயின் ஓடிட்டு இருந்தது. இங்கே தமிழ்நாட்டில் ஓட்டு போட்டவங்க ஃபுல்லாக எதுக்குடா நீ வந்து காங்கிரஸ்க்கு ஓட்டு போட்ட, பிஜேபிக்கு போடாமல் கேட்டால் எங்களுக்கு பிஜேபி பிடிக்காது ப்ரோ, அதனால தான் சரி இங்கே டிஎம்கே இருந்தது அதில் குத்தி விட்டேன், ஏன்னா அவங்க தான் இங்கே கூட்டணி ஆட்சி பண்ணியிருந்தனால பிஜேபி பிடிக்காதுன்ற ஒரே காரணத்தினால இங்கே டிஎம்கேல நிறைய பேர் குத்தி அப்படி குத்தினால தான் இங்கே தமிழ்நாட்டில் வந்து டிஎம்கே எல்லா தொகுதியிலுமே ஜெயிச்சது. அதுக்கப்புறம் மே மந்த்னு பார்த்தோன்னா மே மந்த் எப்போவுமே ஒரு என்டர்டெயின்மெண்ட் என்னென்னா ஐபிஎல் தான். ஸோ இந்த வருஷம் ஐபிஎல் வந்து டீமோட கேப்டன்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணி ஒரு குளறுபடியாக நடந்தது. மும்பை இந்தியன்ஸோட கேப்டன் ரோஹித் சர்மாவை தூக்கி ஹர்திக் பாண்டியா போட்டாங்க. அதனால மும்பை க்ரௌடே வந்து எல்லாம் போ பண்ணாங்க ஹர்திக் பாண்டியா பார்த்து. அவரை போட்டு பாவம் மன உளைச்சலுக்கு ஆளாக்கி விட்டுருந்தாங்க. அந்த மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸோட கேப்டன் கூட தோனி அப்படியே ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிட்டு இனிமேல் ருத்ராஜ் தான் கைட் பண்ணுவார் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அந்த மாதிரி ஐபிஎல் சீசனே ஒரு மிக்சடாக போச்சு. சரி ஃபைனல் யாரா ஜெயிப்பா, எப்போவுமே மும்பை சென்னை அந்த மாதிரி தான் ஜெயிக்கும்னு பார்த்தா சம்மந்தமே இல்லாமல் இந்த ஹெச்ஆர்ஹெச்சா அந்த மாதிரி எஸ்ஆர்ஹெச்சும் கேகேஆரும் வந்திருந்தாங்க. எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் ஆர்டர்லாம் பார்த்தா போட்டு பொழந்துருந்தானுங்க லீக்லலாம். ஐயோ இவனுங்க தான் போல் அடிச்சா 300 அடிக்கிறானுங்க, இல்லைனா மொக்கே அவுட் ஆயிடுறானுங்க, ஃபைனல் வர போயிட்டானுங்க, செம்மையாக இருக்கும் மேட்ச்னு பார்த்தா ஃபைனலில் போய் சொதப்பிட்டாங்க. ஃபைனலில் பார்த்தா 113 தான் அடிச்சிருக்கானுங்க ஆல் அவுட்டு. இவனுங்க கேகேஆர் வந்து 10 ஓவர்லேயே அந்த மேட்சை முடிச்சு 3வது வாட்டியாக ஐபிஎல் டைட்டில் வந்து அடிச்சுட்டு போயிட்டாங்க ஸ்ரேயஸ் ஐயரோட கேப்டன்சியில். ஸோ மே மந்த் அந்த மாதிரி இருந்தது. அதே மாதிரி மே மந்தில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா நம்ம வந்து ஸ்டூடியோ வந்து ரெனோவேட் பண்ணோம். இதுக்கு முன்னாடிலாம் வந்து நம்ம வெறும் டேபிள் போட்டு இந்த விக்ரம் வேதா மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருப்போம் டேபிள் ஆப்போசிட்டில். அதுக்கப்புறம் ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு பாட்காஸ்ட்னால் இப்படி தாண்டா பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம பாட்காஸ்ட் மைக்லாம் வச்சு நம்மளை வந்து ஒரு ஸ்டெப் நம்மளே அப்கிரேட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் ஜூன் மந்தில் எது பிரபலமாக பேசப்படுது பார்த்தோன்னா மோடியோட ஆட்சி தான்.
ஸோ எல்லாருமே சொன்னாங்க, இந்த வாட்டி பிஜேபி கஷ்டம் தாங்க, இந்த வாட்டி அவர் சரியில்லைங்க அப்படி இப்படின்னாரு. பார்த்தா அவர் வழியை விடுங்கடா அப்படின்ற மாதிரி வந்து வின் பண்ணார். அது இல்லாமல் அவர் வந்து 3rd டைம் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆயிருக்கார். அந்த கண்டினியூஸாக வந்து இது வரைக்கும் இந்த மாதிரி வந்து நேரு மட்டும்தான் இருந்தார். அவர் 16 இயர்ஸ் 268 டேஸ் இருந்தார். அந்த ஸ்ட்ரீக்கை வந்து இப்போ நம்மளோட மோடிஜி அவர் வந்து முடிச்சிருவார். ஏன்னா இப்போ அவர் 3rd டைம் வந்திருக்காரு. இப்போயே அவர் வந்து 10th இயர் சர்வ் பண்ணிட்டு இருக்காராம். ஸோ கண்டிப்பாக இன்னும் 4 இயர்ஸ் 3 இயர்ஸ் இருக்குது. அதனால் அந்த ஸ்ட்ரீக்கை மோடிஜி தான் வந்து முடிப்பாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், ஜூனில் பிரபலமாக பேசினது வந்து இந்தியா வந்து T20 வேர்ல்ட் கப் வின் பண்ணியிருந்தாங்க. அது வந்து செம்ம எமோஷ்னலான இது. ஏன்னா அப்போ தான் ஐபிஎல்ல வந்து எல்லாருமே இந்த ஸ்குவாடில் எடுத்தவனுங்க எல்லாருமே ஐபிஎல்ல சொதப்ப ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸ்குவாடில் பேர் வந்தோடனே நமக்கே லைட்டாக பயமாக இருந்தது. ஐயோ என்னடா முடிச்சு விட்ருவாங்க போல இருக்கு. ஏன்னா மொக்க டீமுக்குலாம் போட்டு அடின்னு அடிச்சுட்டு மெயின் டீம் வரும்போது ஒரு மாதிரி டல்லாக ஆட ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ அவள் தான் போல இருக்குது. நம்ம வந்து வேர்ல்டு கப் T20 வந்து ஃபஸ்ட் டைம் லான்ச் பண்ணப்போ வின் பண்ணோம். 2007 தோனியோட கேப்டன்சியில் வின் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்மளால் அந்த சைடே போக முடியல, போட்டு பொலன்னு பழகிறானுங்க. அது இல்லாமல் நம்ம வந்து அப்போ தான் லாஸ்ட் இயர் 2023 தான் வந்து ஓடிஐ வேர்ல்ட் கப் வர ஃபைனல் போய் தோற்றுந்தோம். அந்த மன வளர்ச்சிலேருந்து நம்ம வெளியே வரல. சரி T20 வேர்ல்ட் கப் ஆச்சு நமக்கு ஜெயிச்சு கொடுப்பாங்களான்னு பார்த்தா பக்காவாக நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் வந்து ஜெயிச்சாங்க. அந்த லாஸ்ட் ஓவர்லாம் வந்து இன்னும் வரைக்குமே பேசக்கூடிய ஓவர் தான். அந்த ஹர்திக் பாண்டியா போடுறதும் சூரியகுமார் லைனில் பிடிச்சி உள்ளே போட்டு திரும்பி வந்து அது செம்ம மொமெண்ட்டாக இருந்தது. அப்போ ஹர்திக் பாண்டியா கிண்டல் பண்ண எல்லாருமே அதுக்கப்புறம் ப்ரைஸ் பண்ணாங்க. ஸோ அதனால் இந்தியா வந்து 2வது டைம் வந்து இப்போ அவங்க தான் வந்து கரண்ட் T20 வேர்ல்ட் கப் வின்னராக இருக்காங்க. ஜூலை மாதத்தில் முக்கியமான விஷயம் என்னென்னா யூரோ 2024 நடந்தது. அந்த யூரோவே நமக்கு வந்து இதுதான் CR7ஓட லாஸ்ட் யூரோவாக இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் அப்புறம் தான் வைப்பாங்க. கண்டிப்பாக அவரால் ஆட முடியாது. ஏன்னா இப்போ அவர் 39 ஆடிட்டு இருக்காரு. சரி எப்படியாவது போகும்போது ஒரு வேர்ல்ட் கப் தான் கிடைக்கல, ஒரு யூரோ கப்பாச்சும் எடுத்துகிட்டு போயிடுவார்னு நம்மளும் ஆவலாக பார்த்துட்டு இருந்தோம். பட் பாவம் மனுஷனால் ஜெயிக்க முடியல. எல்லாரையும் தோக்கடிச்சு குவார்ட்டர் ஃபைனலில் பார்த்தா போர்ச்சுகல் vs ஃப்ரான்ஸ் வந்துடுச்சு. சரி எப்படியோ அண்ணன் அதாவது குரு சிஷ்யன் மாதிரி போயிட்டு இருந்தது. அந்த எம்பாப்பேவா இல்லை அவரோட ஐடல் ரொனால்டோவா யாரா வின் பண்ணான்னு பார்த்தா ஃபுல் டைம் வரைக்கும் 0-0 முடிஞ்சது. அப்பாடா இனி பெனால்ட்டிலாம் வந்து நம்ம தலை கெத்து போர்ச்சுகல் அடிச்சிருவாங்கன்னு பார்த்தா அவங்க 5 இவங்க 3ன்னு சொல்லி தோற்றுருவாங்க. ரொனால்டோ அப்போ தான் வந்து ரொம்ப அழுவ ஆரம்பிச்சிட்டார். ஆல்ரெடி வேர்ல்ட் கப் போகும்போதே பார்த்தா அழுதுகிட்டே இப்படி தொடச்சிக்கிட்டுலாம் போயிட்டு இருப்பாரு. இதுலேயும் மனுஷன் உடஞ்சிட்டார். அப்படியே உடஞ்சி உட்காந்துட்டார். அவள் தான் இதுக்கப்புறம் எதுவும் இல்லை, என்னால் எதுவும் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி ரொம்ப டவுன் ஆகிட்டார். அவங்க டீம்மேட்ஸ்லாம் வந்து முதுகெல்லாம் தட்டி கொடுத்து ஒன்றும் இல்லையான்னு சேர் பண்ணார். ஆனாலும் அவர் ரொம்ப டவுன் ஆனார். சரி ஃப்ரான்ஸ் அடுத்த செமிஃபைனல்லாம் போய் ஜெயிப்பான்னு பார்த்தா அவங்களும் ஜெயிக்கல. கடைசியில் ஃபைனலில் யார் வின் பண்ணான்னு பார்த்தோன்னா ஸ்பெயின் தான் அடிச்சுட்டு போனாங்க. 2 vs 1 இங்கிலாந்து கூட ஜெயிச்சு அவங்க தான் இப்போ யூரோ 24 இருந்தாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா மிஸ்டர் பீஸ்ட் வந்து 300 million சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க. நம்மளே கூட அதை பற்றி ஒரு பயங்கரமான வீடியோ போட்டோம். ஒரு சிங்கிள் ஆள் வந்து இவ்வளோ பெரிய சப்ஸ்கிரைபரோட ஒரு ஃபேமிலி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து இந்த T சீரீஸ்ன்னு இருந்தாங்க. அவங்க ஒரு பெரிய நெட்வொர்க்கு அவங்க தான் இருந்தாங்க. ஃபஸ்ட் டைம் ஒரு தண்ணி மனிதனாக வந்து ஒரு கார்பரேட்டை உடச்சிட்டு போய் மேலே நிற்கிறான் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக இருந்தது. அதே மாதிரி அவர் இந்தியாவுக்கு வந்திருந்தார் மிஸ்டர் பீஸ்ட்டு அந்த ப்ரைம் லான்ச்சுக்காக. அப்போ வந்து T சீரீஸோட ஓனரை மீட் பண்ணி 2 பேரும் மாற்றி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. இதோட நாங்கள் எங்கள் பிரச்சனையை முடிச்சுக்கிறோன்ட்டு அவர் T சீரிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணார், இவர் மிஸ்டர் பீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணார். அதுக்கப்புறம் சோகமான நியூஸ் என்னென்னா இந்த வயநாடோட லேண்ட் ஸ்லைடு தான். ஸோ அதெல்லாம் வந்து நினச்சி கூட பார்க்க முடியல. ஏன்னா மழைலாம் வருதுன்னா முன்னாடி நம்ம பாதுகாப்பாக எங்கேயா போயிடுவோம். இல்லை இந்த புயல்லாம் வருதுன்னா மீனவர்கள் கடலுக்கு போவேணாம் அப்படிலாம் சொல்லி அலர்ட் பண்ணுறாங்க. பட் இங்கே என்ன ஆயிருக்குன்னா யாருக்குமே தெரில. மழை வருது, சரி நார்மலாக மழை பெய்யுது, நல்லா வீட்டில் படுத்துருக்காங்க. பார்த்தா நைட்டு 2:17 மழை வந்து சரிஞ்சு விழுந்தனால நிறைய பேர் இறந்துட்டாங்க. ஒரு 500 பேருக்கு மேலே மாட்டிக்கிட்டாங்க. அதில் 117 பேர் காணாமலே போயிட்டாங்க. ஸோ அவங்க பாடியெல்லாம் எடுக்கிறதுக்கே எப்படியும் ஒரு 10-15 டேஸ் ஆச்சு. எடுத்தப்பெல்லாம் பார்த்தா சில பேரோட கை மட்டும்தான் இருக்குது, கால் மட்டும்தான் இருக்குது. நிறைய ஃபோட்டோஸ்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. வீட்டில் மாட்டியிருப்பாங்க இந்த வெட்டிங் ஃபோட்டோ, அதெல்லாம் பார்த்தா வந்து கிடக்கும். பார்த்தா அந்த ஃபோட்டோ எடுத்து அழுதுட்டு இருப்பார். என்னன்னு கேட்டால் என் ஒய்ஃப் இறந்துட்டாங்க, நான் மட்டும்தான் இருக்கேன்ற. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஓகே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் சரி அவங்க மூவ் ஆன் பண்ணி வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த நியூஸ் இருந்தது. அப்புறம் ஆகஸ்ட் மாதத்தில் எது பிரபலமாக பேசிகிட்டு இருந்தாங்கன்னா ரொனால்டோ வந்து யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணார். அதெல்லாம் கொய்யால எவனுமே நினச்சி பார்க்கல. ஏன்னா ரொனால்டோ வந்து எப்போவுமே நமக்கு தெரியும் ஒரு ஐடலான ஒரு ஃபுட்பால் பிளேயர். அதை தவிர ஃபுட்பால் தவிர அவர் வேறு எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. அவர் மேக்ஸிமம் எது போடுவார்னா ஃபுட்பால் ட்ரைனிங்கில் இருக்க வீடியோஸ் போடுவார், இல்லைனா ஜிம் ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பார், இல்லைனா ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி மட்டும் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதிலே வந்து அவர் இன்ஸ்டாகிராம் வந்து அவர் தான் நம்பர் 1 இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் வச்சுருந்தார். நிறைய ஃபேக் நியூஸ்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ரொனால்டோ வந்து யூடியூப்பில் பேன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவர்
அவர் வந்தாருன்னா மொத்த சப்ஸ்கிரைபரையும் எடுத்துருவாங்க, அதனால் அவரை பேன் பண்ணியிருக்காங்க. ஆனால் டிக்டாக்ல பேன் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொன்னாங்க. யூடியூப்பும் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பார்த்தா திடீர்னு இன்னும் சம்மந்தமே இல்லாமல் இந்த மாதிரி நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன், சர்ப்ரைஸ் வச்சுருந்தாரு. டக்குன்னு பார்த்தா நான் அந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன், யூஆர் கிறிஸ்டியானோ என் சேனல், அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் அப்படின்ற மாதிரிலாம் வீடியோ போட்டிருந்தாரு. இவர் என்னடா இங்கே பண்ணுறாருன்னு. ஆனால் அவங்கெல்லாம் சொன்ன மாதிரியே மனுஷன் ரெக்கார்ட் மேலே ரெக்கார்டு உடச்சிட்டு இருந்தார். 1 ஹவரில் மில்லியன் சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்திருந்தார். 24 ஹவர்ஸில் 10 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வந்திருந்தார். அதனால் அவருக்கு வந்து வேர்ல்டு ரெக்கார்டு கொடுத்தாங்க. இந்த சில்வர் பட்டன், கோல்டன் பட்டன்லாம் அவருக்கு வீட்டுக்கே அனுப்பிச்சிட்டாங்க. நீங்களாம் வெயிட் பண்ணாதீங்க, இந்தாங்க நாங்களே வந்துடுறோம் அப்படின்னு. ஆனால் அவருக்கு டைமண்ட் பட்டன் மட்டும் அவருக்கு லேட்டாக வருதுன்னு நினைக்கிறேன். அதனால் அவர் அந்த வீடியோலாம் போடவே இல்லை. போட்டோடனே நமக்கே செம்ம சர்ப்ரைஸு. அது பார்த்தா அவர் ஒன்றுமே போடல, கண்டென்ட்லாம் பெருசாக போடலை. இந்த மாதிரி நான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு மட்டும் தான் போனால் பத்தா கொய்யால டக்குன்னு போட்டாங்க. ஆனால் அவரை வச்சு நிறைய கண்டென்ட் கிரியேட்டர் சம்பாதிச்சிட்டாங்க. இந்த ஸ்பீட்லாம் பார்த்தோன்னா அவரோட இதை போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தார், எப்போ என்னோட இதை தோக்கடிக்கிறாரு. தோக்கடிச்ச உடனே அவர் கம்ப்யூட்டர் மேலே குதிக்கிற மாதிரிலாம் வீடியோ போட்டுட்டு இருந்தார். இப்போ ரொனால்டோ சேனலில் பார்த்தோன்னா 72 மில்லியன் இருக்காங்க. அது வேற ஒரு போட்டியாக இருக்குது, அவர் வந்து மிஸ்டர் பீஸ்ட்டை தோக்கடிப்பாரா மாட்டாரா அப்படின்ற மாதிரி. அடுத்த விஷயம் என்னன்னா, சம்மர் ஒலிம்பிக்ஸ் நடந்திருந்தது ஃப்ரான்ஸில். வழக்கம் போல் நமக்கு தெரியும் ஒலிம்பிக்ஸ்னாலே ஒரு பயங்கர பார்ட்டிசிபேஷன்லாம் இருக்கும். இந்தியா எப்படியாவது கண்டிப்பாக போராடி டாப் டேபிளில் வரும் அப்படிலாம் நினச்சோம். ஆனால் இந்த வாட்டி நமக்கு சம்மர் ஒலிம்பிக்ஸில் ஒரு ஏமாற்றம் தான் சொல்லலாம். ஏன்னா இந்தியா வந்து 71st பிளேஸில் தான் இருந்தது. மொத்தம் 6 மெடல் தான் வாங்கியிருந்தாங்க. அதில் கோல்டு ஒன்று கூட இல்லை, ஒரே ஒரு சில்வரு, 5 வந்து பிரான்ஸ் வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து நமக்கு ஒரு சின்ன ஏமாற்றமாக இருந்தால் இருந்தது. அதே மந்தில் தான் நமக்கு இன்னொரு நல்ல விஷயம் நடந்தது. நம்ம வந்து அஃபிஷியலாக எல்லா சேனல்லையும் வந்து 50K சப்ஸ்கிரைபர்ஸ் அச்சீவ் பண்ணியிருந்தோம். அதை வந்து நம்ம செலிப்ரேட்லாம் பண்ணி வீடியோலாம் போட்டிருந்தோம். இப்போ நம்ம பெருமையாக சொல்லிக்கலாம், எல்லா மீடியம்லேயும் வந்து 50K சப்ஸ்கிரைபர் மேலே வச்சுருக்கோன்னு. செப்டம்பர் மந்தில் என்னெல்லாம் டாபிக் பெருசாக பேசினாங்கன்னா, செப்டம்பரில் தான் வந்து பேரா ஒலிம்பிக்ஸ் நடந்தது. நார்மல் ஒலிம்பிக்ஸில் கூட அவ்வளோ பெருசாக அந்த செரமனியை பற்றி பேசல. இந்த பேரா ஒலிம்பிக்ஸில் தான் இவனுங்க ஒரு சின்ன ஆக்ட் ஒன்று பண்ணானுங்க, அது உலகம் ஃபுல்லாக பேசுகிறாங்க. ஏன்னா இந்த லாஸ்ட் சப்பர்னு ஒரு இது வந்து இந்த LGBTQ வச்சு பெர்ஃபார்ம் பண்ணிட்டானுங்க. அதை அவள் தான் போட்டு ஃப்ரான்ஸே போட்டு கிழிச்சிட்டாங்க. என்ன இது இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் கிறிஸ்டியன்ஸை வந்து நீங்கள் அசிங்கப்படுத்திட்டீங்க அப்படி இப்படின்னு ஒலிம்பிக்ஸை விட்டாங்க. செரமனியை போட்டு கிழின்னு கிழிச்சிட்டு இருந்தாங்க எல்லா மீடியாலையும். ஆனால் இந்த வாட்டி இந்தியா வந்து செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இந்தியா வந்து 18th பிளேஸில் முடிச்சிருந்தாங்க. அந்த மந்தில் தான் சென்னையில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த சென்னை F4 ரேஸு, இது வந்து நம்ம 2023 இந்த வீடியோ போட்டிருந்தோம், இப்போ அந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு. ஆனால் அப்போ வந்து பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன், இது நடக்கவே நடக்காது, விடமாட்டோம் அப்படின்னா, இல்லை நான் நடத்தியே தீருவேன் அப்படின்னு நம்ம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஒத்த காலில் நின்று அந்த ஈவெண்ட்டே செம்ம சக்ஸஸாக நடத்திட்டாரு. நிறைய பேர் வீடியோலாம் விட்டுருந்தாங்க. பார்த்தா இந்த ட்ராக்கில் ரேஸ் கார்லாம் இப்படி இருக்கு, பக்கத்தில் நார்மல் பஸ்ஸு, காரு, பைக்லாம் போயிட்டு தான் எல்லா இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சரும் இறங்கிட்டாங்க. இந்த மாதிரி சென்னையில் நடக்குது அப்படி இப்படின்னு. அந்த மாதிரி சில கான்ட்ரவர்சி நடந்தது. நாயெல்லாம் உள்ளே ஓடிட்டு இருந்தது ரேஸ் நடக்கும்போது. சீட்டிங் சரியில்லை, இவ்வளோ ருபீஸ் கொடுத்து நான் டிக்கெட் வாங்கியிருக்கேன், எனக்கு பாருங்கள் சீட்டிங் நல்லா இல்லை, ஒரு ஸ்நாக்ஸ் இல்லை, தண்ணி இல்லை அப்படின்னு அதை நிறைய பேர் சொன்னாலும், ஆனால் அது சக்ஸஸ்ஃபுல் ஈவெண்ட் தான் அவங்கள பொறுத்த வரைக்கும். முடியாதுன்னு ஒன்று சொன்னதை அசால்ட்டாக அவங்க ரோட்டில் போட்டு நடத்தி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் மிக பெருசாக பேசப்பட்டது. தமிழ்நாட்டில் வந்து டெப்டி சிஎம் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு இந்த உதயநிதி ஸ்டாலினை யாருன்னு தெரிவிக்கிறதுக்காக ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில் விட்டாங்க. ஃபஸ்ட்டு ப்ரொடியூசராக இருந்தார், ப்ரொடியூசராக இருக்கும்போது யாருக்கும் மூஞ்சி தெரில. அதுக்கப்புறம் ஒரு 2-3 படம் நடிக்க வச்சாங்க. படம் நடிக்க வச்சோன்னே ஓகே இவர் வந்து உதயநிதி ஸ்டாலின் இவரோட பையன் அப்படின்னு. அப்புறமா அப்படியே ஃபஸ்ட்டு அவர் நிறைய சொன்னார், நான்லாம் அரசியல் வரமாட்டேன், நாங்களாம் வரமாட்டேங்க, நாங்கள் வேறங்க, எனக்கு பிடிக்காதுங்க அப்படிலாம் சொல்லியிருந்தவர். திடீர்னு பார்த்தா அப்பாக்காக நான் பிரச்சாரம் பண்ணுறேன் அப்படின்ட்டு அந்த எய்ம்ஸுக்கு கல்லெல்லாம் வச்சு அப்படியே அப்புறம் பிரச்சாரங்க பீரங்கி அப்படின்ற மாதிரிலாம் வந்தாங்க. அதுக்கப்புறம் சரி பையனுக்கு ஒரு சின்ன தொகுதி கொடுத்து விடுவோம் சேப்பாக் அப்படின்ட்டு சேப்பாக்கின் செல்லை பிள்ளை ஆனார். அப்புறம் ஒரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு டெப்டி சிஎம் ஆக்கிட்டாங்க. அப்புறம் அக்டோபர் மந்தில் பெருசாக பேசப்பட்ட விஷயம் என்னென்னா, இந்த 92nd IAF ஆனிவர்சரி, இந்த சென்னை ஏர் ஷோ நடத்துனாங்க. அதுக்கு நம்ம கூட போயிருந்தோம். ஒரு 72 ஏர்கிராஃப்ட்ஸ் வந்து வானத்தில் பறந்தது. அதுவும் அதில் பெரிய டீம் வந்து இந்த சாரங், சூரியகிரண் இவங்களோட ஷோஸ் எல்லாமே நடக்குது அப்படின்னாங்க. அது எல்லாமே இது சென்னையில் வந்து 21 இயர்ஸ் அப்புறம் நடக்குது. ஃபஸ்ட்டு 21 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்தது. அதுக்கப்புறம் இப்போ வந்து மெரினா பீச்சில் பிரம்மாண்டமாக நடத்துனாங்க. ஆனால் நம்ம போயிட்டு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருந்தோம், நொந்துட்டோம். அந்த ஷோலாம் போயிட்டு அவ்வளோ பேர் பார்க்க வருவாங்களாம் நம்ம நினச்சே பார்க்கல. அது இல்லாமல் நம்ம வந்து சரி எப்படியும் 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க, எப்படி பார்த்தாலும் இதோ ஆரம்பிப்போம் அப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தா டிங்கு டாங்குன்னு 12 மணி ஆனவுடனே ஃபஸ்ட்டு ஃப்ளைட்லாம் அமுச்சு விட்டு நம்மளே பார்க்குறதுக்கு இங்கேருந்து 1.5 hour ட்ராவல் பண்ணி 1/2 மணி நேரம் மட்டும் வானத்தில் பார்த்துட்டு, அதுவும் தூரமாக இருந்து பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ அந்த ஷோ நடந்துட்டு இருந்தது. அதான் நம்மக்கிட்ட சொன்னவனுங்க என்ன சொன்னாங்கன்னா, மோடி வராரு, அதனால் அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆரம்பிப்பாங்கன்ட்டு பார்த்தா அது மிலிட்ரி ஈவெண்ட்டு போல்.
அவங்க டைமுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் இல்லாம ஃப்ளைட்லாம் வந்து தஞ்சாவூர்லேருந்து வந்ததுன்னாங்க. தஞ்சாவூர்லேருந்தாடா இங்கே வந்து ஷோ பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி. அடுத்து முக்கியமான ஈவெண்ட் என்னன்னா, இந்த டிவிகே மாநாடு தான். ஸோ இதுவே வந்து விஜயோட அரசியலோட பவர் என்ன காட்டணும்னா, வந்து பாருங்கடா எங்க மாநாடு அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. நான்லாம் கூட நினச்சேன், போய் நம்ம பார்த்துரணும்னு. அப்புறம் அங்கே வர ஃபோட்டோஸ்லாம் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ஸ்டேஜ் எப்படி ரெடி ஆகுது, யாரெல்லாம் வைக்கிறா, அந்த மாதிரிலாம் வைக்கும்போது வீடியோலாம் எடுக்கும்போது பார்த்தா, ப்ரோ நான் பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன், நான் ஊட்டிலேருந்து வந்திருக்கேன்னு கொஞ்சமாக கூட்டம் ஆகுது. டெய்லியும் ஒரு 500 பேர் சும்மா அது எப்படி வேலை நடக்குதுன்னு மட்டும் பார்த்துட்டு போகிறான் அப்படிலாம் சொல்ல ஆரம்பித்தோன்னே, ஆஹா வேணாம் நம்ம டிவிலே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அது வந்து டிவிகே மாநாடு வந்து அரசியல்லே ஒரு மிகப்பெரிய மாநாடாக இருந்தது. ஏன்னா நார்மலாக நமக்கு தெரியும், இப்போ ஒரு கட்சி மாநாடு நடக்குதுன்னா அந்த கட்சியை சார்ந்தவர் மட்டும்தான் இருப்பாங்க, இல்லைனா ஒரு க்ரௌட் புல்லிங்கை வச்சு கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் இது வந்தது வந்து எப்படியாவது விஜயன் நான் ஒரு வாட்டி பார்த்துக்கிறேங்கன்ட்டு கேரளா, பெங்களூரு, கர்நாடகா, ஆந்திரா அந்த மாதிரி கிளம்பி வந்தவங்க தான் நிறைய பேர் இருந்தாங்க. நான் வந்து அந்த ஈவெண்ட்டு நேரில் போயிருந்தேன். அப்போ யோசித்தேன், கண்டிப்பாக வந்து இன்டெலிஜென்ஸ்லாம் போய் தகவல் கொடுத்துருப்பானுங்க. இங்கே சரியான கூட்டம் இருக்குதுங்க, கண்டிப்பாக ஒரு சக்தியாக இருப்பாருன்னு ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். அவ்வளோ யங்ஸ்டர்ஸ் வந்தது, எல்லாருமே யங்ஸ்டர்ஸு. சுத்தமாக நவுற கூட முடியல, அவ்வளோ கூட்டம் வந்துகிட்டே இருந்தாங்க. அதுவும் ரோடு ஃபுல்லாக பேனர், இங்கேருந்து அது வரைக்கும் பேனர் வச்சுருந்தாங்க. பயங்கரமாக இருந்தது பார்க்க. அதுவும் இல்லாமல் நம்ம வந்து விஜயை வந்து நார்மலாக அந்த படத்தில் டைலாக் ஆக்ரோஷமாக பஞ்செல்லாம் பேசி பார்த்துருப்போம். அந்த ஸ்டேஜில் தான் வந்து உங்களுக்கு இவ்வளோ பேச தெரியுமா அப்படின்ற மாதிரி மனுஷன் பக்காவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து அவரோட ஸ்பீச்சே வந்து நல்லா ஃபயராக கொடுத்தாரு. அப்போ தான் ஒரு கொள்கை, யார் அவரோட எதிரி அப்படின்னு எல்லாமே போட்டு வச்சிட்டாரு. அந்த ஈவெண்ட் வந்து மிகப்பெரிய சக்ஸஸாக நடந்தது. நவம்பர் மந்தில் எதெல்லாம் ஹாட் டாப்பிக்காக போச்சுன்னா, இந்த ஜேக் பால் வெர்சஸ் மைக் டைசன் தான். ஸோ இந்த ஃபைட் வந்து முன்னாடியே சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி அவங்க ப்ரொமோஷனில் சண்டை போகிறதுக்கு முன்னாடியே அவங்க 2 பேரும் ப்ரொமோஷனை மாறி பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி சைன் த கான்ட்ராக்ட் பிக் பாய், சைன் த கான்ட்ராக்ட் அப்படிலாம் பண்ணார். அதுக்கப்புறம் மைக் டைசன் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதும் இவர் எக்ஸசைஸ் பண்ணுறதும், அப்புறம் 2 பேரும் வந்து ஃபேஸ் ஆஃப் பண்ணிக்கிறது, ஷூவை மெதிச்சதுக்கு ஒரு அறை விட்டது, அந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸ் வந்து செம்ம கிராண்டாக நடந்தாங்க. அதான் ப்ரமோஷன் நல்லா இருந்தது, மேட்ச் டம்மியாக அந்த மாதிரி இருந்தது. ஸோ அந்த மேட்ச் வந்து மிகப்பெரிய ஒரு ஈவெண்ட்டாகவே நடந்தது. அது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரியிலே என்னடா ஒரு பாக்ஸிங் மேட்சை இவ்வளோ பிரம்மாண்டமாக நடத்துவீங்களா? நம்ம கூட சரி மைக் டைசன் மேட்ச் ஆசையாக ஒன்று பார்த்து போன, காலைல 6:30க்கு அலாரம் வச்சா போடுறான். லாஸ்ட் ஈவெண்ட்டாக 9 மணிக்கு 9:30க்கு தான் ஸ்டார்ட் பண்ணான். அது வரைக்கும் மற்ற ஈவெண்ட்லாம் உட்காந்து பார்த்து எப்போ தான் அந்த மைக் டைசன் சண்டைக்கு வருவார் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட்டாக அவங்களுக்கு சண்டையை விட அவங்க 2 பேரும் நல்லா ஏர்ன் பண்ணிட்டாங்க இந்த ஈவெண்ட்டை வச்சு. அடுத்த ஹாட் டாபிக் என்னென்னா, எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க ரொனால்டோ வந்து மிஸ்டர் பீஸ்ட்டை தோக்கடிச்சிருவாரா சப்ஸ்கிரைபரில் அப்படி இப்படின்னு பார்த்தா, டக்குன்னு ரொனால்டோ சேனலில் ஒரு வீடியோ வருது. இந்த மாதிரி என்கிட்ட ஒரு அடுத்த சர்ப்ரைஸ் கெஸ்ட் இருக்காரு, வா யார் ஒன்று உங்ககிட்ட ஒய்ஃப் கிட்ட சொல்கிறாரு, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாரு, அந்த மாதிரி இருந்தது. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் ஐ வில் பிரேக் த இன்டர்நெட்டுன்னு மிஸ்டர் பீஸ்ட்டும் ரொனால்டோவும் உட்காந்து ஒரு வீடியோ போடுறாங்க. இந்த கொலாபரேஷன் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைடா அப்படின்ற மாதிரி இருந்தது. அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு 4-5 வீடியோ வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அது பயங்கரமாக இருந்தது. இவர் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறது, ரொனால்டோ கிட்ட வந்து மிஸ்டர் பீஸ் சொல்கிறார், நான் இந்த வீடியோக்கு இப்படி பண்ணேன், நான் ஒரு வீடியோவில் வந்து இந்த சவப்பெட்டியில் படுத்துக்கிட்டு ஒரு 24 ஹவர்ஸ் சர்வை பண்ணேன். அதெல்லாம் கேட்டு ரொனால்டோ இன்னும் கண்டென்ட் கிரியேட்டர்னா இவ்வளோலாம் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி பயந்துட்டுலாம் இருந்தார். நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படிலாம் சொன்னார். அப்புறம் மிஸ்டர் பீஸ்ட் அவரோட இன்புட் கொடுத்தாரு, நீங்கள் வந்து தம்ப்நெயில் இப்படி வைங்க, வீடியோ இப்படி பண்ணுங்கள், பெரிய ஆளுங்களை கூப்பிட்டு பண்ணுங்கள், அந்த மாதிரி அவங்க கொலாபரேஷனில் நல்லா ஒரு 4-5 வீடியோ எடுத்து அது நல்லா வியூஸ் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் டிசம்பர் மந்தில் என்ன ஹாட் டாபிக்ஸ் போச்சுன்னா, டிசம்பர்னாலே கண்டிப்பாக சென்னை வாசிகளுக்குலாம் தெரியும், ஒரு மழை ஒன்று வரும், அது போட்டு ஒரு உலுக்கி ஃப்ளட்டு அந்த மாதிரிலாம் கொண்டு வந்துடும். அதே மாதிரி தான் நம்ம வெயிட் பண்ணோம். இந்த ஃபெங்கல் புயல்னு ஒன்று கிளம்பிச்சு, அவள் தான் நம்மளை முடிச்சு விட்டிங்க போங்க, படகெல்லாம் ரெடி பண்ணுங்கள், வேலைச்சேரிலாம் முங்கிரும் அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அது நம்மளை லைட்டாக தட்டிட்டு இந்த திருவண்ணாமலை அந்த மாதிரி பாண்டிச்சேரி அவெல்லாம் அவுட் ஆஃப் சிலபஸில் வந்த மாதிரி அவங்களெல்லாம் போட்டு பயங்கரமாக தாக்கிடுச்சு. திருவண்ணாமலைலாம் பார்த்தோன்னா அந்த லேண்ட் ஸ்லைடு ஆகி வீடெல்லாம் போயிடுச்சு, கோயிலோட செவுர்லாம் ஏதோ விழுந்துருச்சு அப்படின்ற மாதிரி பயங்கரமாக நியூஸ் வந்துருந்தது. அதை கேட்டாலே எனக்கு சூப்பர் ஸ்டார் ஞாபகம் தான் வருது. எப்போ ஓ மை காட், அதை வேறு வைரல் பண்ணி விட்டானுங்க. அதுக்கப்புறம் ஹாட் டாபிக் என்னன்னா, ட்ரம்ப் வந்து யூஎஸ் பிரசிடெண்ட்டாக வந்து வின் பண்ணார். ஸோ நம்மளே சொல்லிட்டு இருந்தோம் எப்படியாவது ட்ரம்ப் தான் வரணும். ஏன்னா ட்ரம்ப்பை வந்து ஒரு மாதிரி கார்னரே பண்ணிட்டாங்க. அவர் அந்த ட்விட்டர்லேருந்து எடுத்துட்டாங்க, அவருக்கு ஃப்ரீடமே கொடுக்கல, அவரை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க, அப்படி இப்படின்னு பயங்கர டாக்ஸ் வந்தது. சரி இந்த வாட்டி எப்படியாவது ஜெயிச்சிருவாரா அப்படின்னப்போ தான் எலான் மஸ்க் வந்து இருத்தலை, நான் உன்னை ஜெயிக்க வைக்கிறேன், நான்
உன்னை நிற்க வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் ஃபுல் கேம்பெயின் பண்ணி அவர் வந்து ஒரு வழியாக ஜெயிக்க வச்சு அவர் வந்ததுக்கப்புறம் வேர்ல்டு வார்லாம் வந்துருமான்னு பயமாக இருந்த கண்ட்ரீஸ்லாம் வந்து இல்லை நாங்கள் இப்போ அதை ஸ்டாப் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி நிறைய நியூஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஹாட் டாபிக் என்னன்னா, செஸ்ல வேர்ல்டு சாம்பியனாக வந்து நம்மளோட தமிழ்நாட்டு பையன் குகேஷ் டி வந்து வின் பண்ணியிருந்தாரு. அவருக்கு வெறும் 21 வயசு தான். அவர் தான் இப்போ வந்து யங்கஸ்ட் வேர்ல்டு சாம்பியனு. அந்த வீடியோலாம் பார்க்கும்போது அந்த மொமெண்ட்டில் அவர் வின் பண்ண மாதிரியே இல்லை. அதுக்காக அவர் பயங்கர கஷ்டப்பட்டிருக்காரு. ஏன்னா அவங்க அப்பா வந்து அவரோட சின்ன வயசில் கேட்டிருப்பாரு, உனக்கு என்ன ஆகணும் அப்படின்னு கேட்கும்போது, நான் ஒரு நாள் வேர்ல்டு சாம்பியன் ஆவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பார்த்தா அதை அவர் ரிப்பீட் பண்ணி வின் பண்ணிட்டாரு. ஸோ வின் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விஷஸ். எல்லாருமே இந்த தமிழ்நாட்டில் வந்து சிஎம் விஷ் பண்ணுறாரு, எல்லாருமே விஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா விஸ்வநாத் ஆனந்துக்கு அப்புறம் இவர் தான் வந்து வேர்ல்டு செஸ் சாம்பியனாக ஆயிருக்காரு. அதுவும் யங்கஸ்ட் பிளேயர் வேறு. அவருக்கு வந்து இந்த கிஃப்ட்ஸ்லாம் வந்து பயங்கரமாக குவிய ஆரம்பிச்சது. அவருக்கு பார்த்தா அங்கே வின் பண்ணப்போ 11 crores வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் அது என்ன ஆச்சுன்னா, நமக்கு இப்போ இந்தியாவில் டாக்ஸஸ்லாம் ஏறினால அவருக்கு ஒரு 4.5 crores கிட்ட டேக்ஸில் பிடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய மீம்ஸ்லாம் போட்டோன்னே அது அவங்களுக்கு தெரிஞ்சு, இல்லை அவருக்கு வந்து இந்த டேக்ஸை நாங்கள் டிடெக்ட் பண்ண மாட்டோம், அது வந்து நாங்கள் அவருக்கு கிஃப்டாக கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி நிர்மலா சீதாராம் கிட்ட வந்து ஒரு ட்வீட்டும் வந்திருந்தது. அப்புறம் அவர் நம்மளோட செல்லப்பிள்ளைனால சென்னையில் வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய செரமனி மாதிரி வச்சுருந்தாங்க. தமிழ்நாட்டு சார்பாக வந்து அவருக்கு ஒரு 5 crores கொடுத்துருந்தாங்க. அப்புறம் அவர் வந்து அவரோட ஐடல் யாருன்னு பார்த்தோன்னா சிவகார்த்திகேயன் மீட் பண்ணியிருந்தாரு, ரஜினியை மீட் பண்ணியிருந்தாரு. ரீசன்ட் நியூஸ் என்னன்னா, இப்போ அவர் நம்மளோட பிஎம் மோடிஜியை பார்த்து பேசி அவர்கிட்ட அந்த மெடல்லாம் காமிச்சிட்டு அப்புறம் கிஃப்ட் கொடுத்துருக்காரு. என்ன கிஃப்ட்னா, அவர் வின் பண்ண அந்த செஸ் போர்டை மோடிஜிக்கு வந்து கிஃப்ட் மாதிரி கொடுத்துருக்காரு. அவர் அதை ட்வீட்லாம் போட்டிருந்தாரு. ஸோ இதெல்லாம் தான் இந்த டிசம்பரில் இந்த இயரில் வந்து பிரபலமாக நடந்தது. இந்த வீடியோஸ்லாம் வந்து நம்ம யூடியூப் சேனல்லையும் போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் யாரும் பார்க்காம மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதெல்லாம் எங்கள் சேனல்லே நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். அதை பற்றி நல்லா எக்ஸ்பிளைன்டாக வீடியோஸ்லாம் போட்டிருப்போம். இந்த இயர் உனக்கு எப்படி இருந்தது? 2024 எப்படி இருந்தது? கண்டிப்பாக 2024 வந்து நம்மளுக்கு நிறைய லேர்னிங் தான் நினைக்கிறோம். அது இல்லாமல் இப்போ நம்ம டிசம்பர் மந்த் வந்தாலே எல்லாருமே அந்த ரேப்பிடு அதெல்லாம் போட்டுட்ருக்காங்க. ஸ்பாட்டிஃபை, இப்போ எல்லா யூடியூப் சேனலும் அவங்கவுங்க லைஃபு அதெல்லாம் போட்டுட்ருக்காங்க. ஆனால் நம்ம பார்க்கும்போது ஓகே, இந்த வருஷம் வந்து நம்ம ஏதோ பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு நம்மளுக்கு. ஏன்னா இப்போ நம்ம வந்து இந்த வருஷம்தான் வந்து ஸ்டூடியோலாம் ரெடி பண்ணோம். நம்ம வந்து நார்மலாக அந்த பிளாக் மேட்டு போட்டு தான் பண்ணிட்டு இருந்தோம். சன்கன் லைட் வச்சு தான் ரொம்ப சிம்பிள் செட்டப்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் நான் ஒரு இதுக்கு மேலே தான் கற்றுக்கிட்டேன், இந்த மாதிரி நம்ம ஒர்க்கை வந்து ஸ்டடி பண்ணணும். நம்ம சும்மா பண்ணிட்டே இருக்கோம், நம்ம வந்து அதை ஸ்டடி பண்ணி பார்க்கணும், எப்படி கரெக்டாக இருக்கா, என்னென்ன தப்பு பண்ணுறோம், அந்த ஒரு கான்செப்டே எல்லாம் வந்தது. அப்புறம் சரி ஓகே, நம்ம ஸ்டடி பண்ணலாம், என்னென்ன பண்ணலான்னு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க, ரொம்ப நார்மலாக இருக்குது செட்டப்பு, நானாக இருந்தால் பார்க்கவே மாட்டேன், சும்மா ஃப்ரெண்டுனால நான் பார்ப்பேன். அப்படியா சொல்கிறேன், செட்டப் ரெடி பண்ணுறோன்ட்டு இந்த வருஷம் தான் செட்டப் ரெடி பண்ணோம். இந்த வருஷம் தான் மானிட்டைஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த வருஷம் தான் கெஸ்ட்டுலாம் கூப்பிட்டு வர ஆரம்பித்தோம். நம்ம சேனலில் வந்து ஒரு 1000 2000 அப்படி தான் அதிகபட்சம் போயிட்டு இருந்தது. அப்புறம் கெஸ்ட்லாம் வந்து பண்ணாரு 30,000 40,000 அந்த மாதிரி நல்ல ரீச் இருந்தது. நம்ம ஒரு 4 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். இந்த வருஷம் தான் ஒரு க்ரோத் இருந்த மாதிரி இருந்தது. கண்டிப்பாக 2025 வந்து வேறு லெவலில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன், விஸ்டம் டாக்ஸை பொறுத்த வரைக்கும். அதான் லைஃப் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ஏன்னா இப்போ தான் நம்ம நியூ இயர் கொண்டாடுற மாதிரி இருந்தது, அதுக்குள்ளே அடுத்த நியூ இயர் வந்துட்டுருக்கு. இன்னும் நம்ம எத்தனை நியூ இயர் கொண்டாடவும் தெரியாது. சில பேர்கிட்ட 40 நியூ இயர் இருக்கலாம், சில பேர்கிட்ட 50 நியூ இயர் இருக்கலாம். நம்ம இந்த லைஃப் நம்மளுக்கு ஒரு லக்கி தான். நம்ம பிறக்கும் போதே ஒரு 8 கோடி பேரை சாவடிச்சு தான் பிறந்திருக்கும். அதான் வேஸ்ட் பண்ணாமல் சும்மா படம் பார்த்துட்டு சுற்றிட்டு இருக்காமல் ஏதோ ப்ராப்பராக யூஸ் பண்ணி நம்ம இந்த வருஷம் வந்து நிறையா பண்ணோம். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து பிளான் பண்ணி பண்ணோம், விஷன் போர்டெலாம் பண்ணி இதெல்லாம் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணலான்ட்டு. அந்த மாதிரி எல்லாருமே ஒரு 2025க்கு இதெல்லாம் கோலு அப்படின்னு நம்ம முன்னாடியே பண்ணி, ஏன்னா 12 மாதம் தானே, 12 மாதத்தில் நம்ம அழகாக இது பண்ணலாம். இப்போ நம்ம ட்ரிப்பு போகிறதுனாலே இந்த 3 மாதத்தில் இந்த ட்ரிப்பு போகிறோம், அடுத்த 3 மாதத்தில் இந்த ட்ரிப் அப்படின்ற மாதிரி பண்ணுறோம். அது வந்து லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போது ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க, சைடு ஹசில் ஒன்று பண்ணலாம், ஏதோ ஒரு சின்ன ஜாப் பண்ணிட்டே இருக்கலாம், அது டெவலப் ஆகிற வரைக்கும். அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி பண்ணால் இன்னும் நம்ம நெக்ஸ்ட் லெவல் போகலான்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணி பண்ணுங்கள், லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவல் போக பாருங்கள். நம்ம 2025 வந்து விஸ்டம் டாக்ஸுக்கு நாம தான் அப்படின்ற மாதிரி நம்ம இன்னும் நிறைய பிளானிங்லாம் இருக்குது. அது நல்லா இன்னும் பெருசாக எடுத்துகிட்டு வரணும். வெயிட் பண்ணி பார்ப்போம்.